எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு, திருப்பூர் மாவட்ட நிர்வாகம், பொது நூலகத்துறை மற்றும் திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்ட் நடத்துகிற 22வது புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற பெரியோர்களே, இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக சில மாதங்களுக்கு முன்னாலேயே என்னிடம் தேதி வாங்கி இங்கே மிக மகிழ்ச்சியாக வரவேற்றிருக்கிற அன்பிற்கினிய ஐயா திரு ஈஸ்வரன் அவர்களே, கடந்த 2 நாட்களாக நான் இங்கே வருவதற்கு என்னை தொலைபேசியில் தொடர்ந்து கொண்டே இருக்கிற தோழர் லெனின் அவர்களே, எங்கள் குடும்ப நண்பர் திரு அறிவுசெல்வம் அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய திருப்பூர் மக்களே, ஒளிபெருக்கி வீடியோ நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியமாக இவ்வளவு நேரம் குழந்தைகளை பற்றி மிக சிறப்பான ஒரு அருமையான ஒரு உரையை, ஒரு குட்டி புத்தகமாகவே போடக்கூடிய ஒரு சிறப்பான உரையை ஆற்றிய 8 திசை காற்று என்கின்ற தலைப்பில் பேசிய பேராசிரியர் மணிவண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நம்ம பாராட்டுக்களாக தெரிவிக்கணும். ரொம்ப அருமையான ஒரு குரல் வளம், சிறந்த சிந்தனைகள், அந்த குழந்தைகள் சம்பந்தமாக சங்க இலக்கியத்திலிருந்து பாரதிதாசன் வரைக்கும் எங்கெங்கே விஷயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒன்றாக கோர்த்து ஒரு கதம்பம் போல இந்த மேடையில் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அவர் பேச்சை கேட்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா குழந்தைகள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இல்லையா? நம்ம அவங்கள கவனிக்காமையே இருக்கிறோம். குழந்தைகள் அப்படிங்கிறத கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறோம். கவனிக்கப்படாத ஒரு மனிதர்களாக குழந்தைகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகள் அப்படின்னு ஒருத்தங்க இல்லை அப்படின்னா வாழ்க்கை எவ்வளோ துயரமாக இருக்கும். ஒரு கவிஞன் எழுதுனான், பிரசவ வலியை விட கொடுமையானது பிரசவிக்காத வலி. உலகத்தில் 1000 செல்வம் இருந்தாலும் கூட ஒரு குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை ஒரு முழுமையான ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்க முடியாது இல்லையா? அது ரொம்ப அழகாக நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து நம்மளுடைய குழந்தைகள் எதையெல்லாம் தொலைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டே போனார். அம்சப்பிரியா அப்படிங்கிற கவிஞர் அதிசியா அப்படின்னு ஒரு குழந்தையை பற்றி நிறைய கவிதை எழுதுவார். அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை, குழந்தைகளுடைய குணம் எப்படி இருக்குது அப்படின்னு. அவர்கள் அதிசியாவிடம் ஒரு ஆப்பிள் துண்டை கொடுத்தார்கள். ஒரு சின்ன ஆப்பிள் துண்டை கொடுக்குறாங்க ஒரு குழந்தைகிட்ட. அதிசியா அதை காக்கா கடி கடுத்து உஷாவுக்கு கொஞ்சம், ஃபாத்திமாவுக்கு கொஞ்சம், விசாலாட்சிக்கு கொஞ்சம், தர்ஷினிக்கு கொஞ்சம் என்று காக்கா கடி போட்டு கொடுத்து கொண்டே இருந்தால் இப்போது ஆப்பிள் துண்டு ஆப்பிள் தோட்டமாக மாறிக்கொண்டிருந்தது. அது இருக்கிறதே சின்ன ஆப்பிள் துண்டு தான். ஆனால் அவங்க எல்லாருக்கும் அந்த குழந்தை கொடுக்க அது என்னமா மாறிடுதான், ஆப்பிள் தோட்டமாக மாறியது. அது அன்பின் ஆப்பிள் தோட்டம் அப்படின்னு அதை சொல்லாமல் சொல்லியிருப்பார். அங்கே ஏதோ எக்கோ அடிக்குது என்னோடய வாய்ஸ், அதை கட் பண்ண முடியுமா? நான் பேசுகிறது எனக்கே திரும்ப வருது, அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. ரைட், இங்கே உள்ளவங்க கேட்டால் போதும். ரைட், அந்த ஒளிபெருக்கி நண்பருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். எல்லோரும் நம்மளை கவனிக்கணுங்கிறதுக்காக தானே ஏதாவது பண்ணுறோம். அது நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கடவுளையே குழந்தையாக்கி தாளாட்டினவங்க நம்ம ஆட்கள் தான். குழந்தைக்கு தாளாட்டு பாட்டு எழுதுறது வேற, ஆண் குழந்தைக்கு பாட்டு எழுதுறது, பெண் குழந்தைக்கு பாட்டு எழுதுறது வேற. ஆனால் கடவுளையே குழந்தையாக்கி தாளாட்டு பாட முடியும் என்றால் அது நம் தமிழ் சமூகத்தால் தான் முடியும். மீனாட்சி பிள்ளைத்தமிழ் என்று குமரகுருபரர் அன்னை மீனாட்சியவே குழந்தையாக மாற்றி பிள்ளைத்தமிழ் பாடியிருப்பார். அன்னை மீனாட்சி தவழ்வாங்க, அவங்க சப்பானி கொட்டுவாங்க, கீரை பருவம் எல்லாமே. ஒரு கடவுளை குழந்தையாக்க முடியுமா அப்படின்னா தமிழ் சமூகத்தில் அது சாத்தியம். கடவுளை மட்டும்தான் குழந்தையாக்குவோமா? புலவரையே குழந்தையாக்க முடியும். திருச்சி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவர் மகா வித்வான். அவர் சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் எழுதினார். புலவன் தான் மற்றவங்களுக்கு எழுதுவான், புலவனை ஒருத்தர் குழந்தையாக்கி அதுக்கும் பிள்ளைத்தமிழ் எழுதிய ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழ் சமூகம்தான் என்று நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம். எல்லாரையும் எங்களால் குழந்தையாக மாற்ற முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக கடைசியாக ஒரு கேள்வியை வச்சுட்டு போனார். அது முன்வரிசையில் இருக்கிறவங்கன்னு வேற சொல்லிட்டு போனார். ஏன் நம்ம ஊரில் சிறார் நூலகம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை வைத்தார். நான் இந்த இடத்துல ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்தியாவிலேயே முதல் சிறார் நூலகம், காமிக்ஸ் புத்தகம் இருக்கக்கூடிய ஏசி நூலகம் விருதுநகர் மாவட்டத்தில் எங்கள் ஊரான ராஜபாளையத்தில் இருக்கிறது. தொடங்கப்பட்டு விட்டது. அது இப்போ செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். எங்கள் ஊரில் நாங்கள் தொடங்கிட்டோம்.
அது எப்படி சாத்தியமானது அப்படின்னா, ஜெயசீலன் அப்படின்னு ஒரு கலெக்டர், நாங்கள் மக்கள் கலெக்டர்னு கொண்டாடக்கூடிய அந்த மனிதர் விருதுநகருக்கு கலெக்டராக வந்தார். அவர் தமிழ் இலக்கியம் படித்தவர், தமிழ் கவிஞர். ஒரு தமிழ் படித்தவர் ஒரு பெரிய பதவிக்கு வரும்போது என்னவெல்லாம் மாற்றத்தை நிகழ்த்த முடியும் என்று அவர் நிகழ்த்திய ஒரு மாற்றம்தான் குழந்தைகளுக்கான சிறார் நூலகம். அதுக்கும் 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் மகளிர் நூலகம் தனியாக இருக்கிறது, பெண்களுக்கு மட்டுமே. பெண்கள் அவங்களே படிக்கலாம். அங்கே நூலகரும் ஒரு பெண் தான். இப்போ இவ்வளோ விஷயம் ராஜபாளையத்திலே தொடங்க முடிகிறது என்றால், நீங்கள் திருப்பூர் மிகப்பெரிய ஊர், பெரிய வணிக ஊர், டாலர் சிட்டி அப்படின்னு கொண்டாடப்படுகிற உங்கள் ஊரில் கண்டிப்பாக அடுத்த 23வது புத்தகத் திருவிழா தொடங்குவதற்குள் ஒரு சிறார் நூலகமும் ஒரு மகளிர் நூலகமும் நிச்சயமாக நீங்கள் அமைக்க முடியும், அமைப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த வருஷம் நான் வர்றேனோ இல்லையோ, ஆனால் இந்த 2 நூலகமும் வந்துருச்சு அப்படிங்கிற தகவலை எனக்கு ஈஸ்வரன் ஐயா வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்னு நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா திருப்பூர் அப்படி ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு நகரம் தான். ஒரு பரபரப்பான ஒரு வணிக நகரத்தில் இப்படி ஒரு அழகான புத்தகத் திருவிழாவை 22 வருடமாக நடத்தி வருவதற்காகவே இதை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்களை நம்ம பாராட்டுக்களாக தெரிவிக்கணும். ஏன்னா எங்கள் ஊர்லெலாம் சொல்லுவோம், திருப்பூரை பற்றி சொல்லும் போதெல்லாம், திருப்பூர்காரங்களாம் 100 ரூபா பாக்கெட்டில் இருந்து விழுந்தால் அதை குனிஞ்சு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே அவங்க 200 ரூபா சம்பாதிச்சிருவாங்க. அந்தளவுக்கு பிஸியான ஊர். அப்படின்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ வந்தாரை வாழ வைக்கிற ஊர் நம்ம சென்னை சொல்லுவோம். உண்மையிலே வந்தாரை வாழ வைக்கிற முக்கியமான ஊர் திருப்பூர் தான். வெறும் கையோடு ஒருத்தன் வந்தானா அவனை வரவேற்று வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து போனஸ் கொடுத்து அழகு பார்க்குற ஒரு ஊர் திருப்பூர் தான். இந்த ஊரை நம்பி யார் வேணாலும் வரலாம். உழைக்க முடியுங்கிற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை வரவேற்க காத்திருக்கிற ஒரு அற்புதமான ஊர் இருக்கிறது என்றால் அது இந்த திருப்பூர் தான். இந்த ஊரை சேர்ந்த மக்கள் மத்தியில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்காகவே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே நம்முடைய தமிழ்நாட்டின் பெயரை அழுத்தமாக பதிவு செய்த திருப்பூர் குமரன் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட தியாகியை தந்த மண் இந்த திருப்பூர் மண். இதெல்லாம் கடந்து இலக்கியத்திலும் எங்களால் ஆழங்கால் பட முடியும் என்று 22 வருடங்களாக நிரூபித்து கொண்டிருக்கிற ஒரு ஊராக இன்றைக்கி உங்கள் ஊர் இருக்கிறது. ஒரு இலக்கியம் என்ன செய்யும்? ஒரு இலக்கியத்தின் பணி என்ன? ஒரு இலக்கியத்துக்கு என்னங்க வேலை? நம்ம எல்லோரும் உட்காடுறோம், 10 நாள் புத்தக திருவிழா நடக்குது, அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றோம், புஸ்தகம் வாங்குகிறோம், அப்படியே உட்காந்துருக்கோம். இந்த இலக்கியம் என்ன செய்கிறது? கரிச்சான் குஞ்சு அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், இலக்கியத்தின் பணி என்ன தெரியுமா? அது சக இருதயர்களை ஒன்று சேர்க்கிறது. சக இருதயர்கள் அப்படின்னா யார்? இந்த நிமிஷம் நீங்களும் நானும் தான். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை இருக்கும், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை குறித்த தத்துவம் இருக்கும், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு கட்சி கூட இருக்கும், வெவ்வேறு கொள்கை கூட இருக்கும். ஆனால் இந்த நிமிடம் நீங்களும் நானும் சக இருதயர்கள். ஏன்? உங்களுக்கும் புத்தகம் பிடிக்கும், எனக்கும் புத்தகம் பிடிக்கும். நீங்களும் இலக்கியத்தை விரும்புகிறீர்கள், நானும் இலக்கியத்தை விரும்புகிறேன். நீங்களும் கவிதையை ரசிக்கிறீர்கள், நானும் கவிதையை ரசிக்கிறேன். இந்த இலக்கிய நேர்கோட்டில் நீங்களும் நானும் சமமாக இருக்கிறோம். அதனால் சக இருதயர்களாக இருக்கிறோம். இந்த இலக்கியத்தின் பணி என்ன? நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்ப்பது. இப்போ நீங்கள் வேற நான் வேற கிடையாது என்கின்ற ஒரு ஒற்றுமை சங்கிலியை எது நிரூபிக்க முடியும், எது சாத்தியப்படுத்த முடியும் என்றால் ஒரு புத்தகம், ஒரு கவிதை, ஒரு கதை, ஒரு படைப்பு சாத்தியமாக்க முடியும் என்றால் அதுதான் இலக்கியம் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல். ஒரு கவிதை, ஒரு சாதாரண ஒரு கவிதை படிக்கிறோம், அந்த கவிதை என்ன செய்ய முடியும்? ஒரு கவிதை என்ன சாதிச்சிட முடியும்? போகன் சங்கர் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவர் ரொம்ப அழகாக சொன்னார், ஒரு கவிதை என்ன செய்ய முடியும் தெரியுமா? துயரத்தின் தீச்சட்டியை கொஞ்ச நேரம் ஒரு கவிதை தன் கையில் வாங்கி வைத்து கொள்ளும். துயரத்தின் தீச்சட்டியை ஒரு கவிதை கொஞ்ச நேரம் தன் கைகளில் வாங்கி வைத்து கொள்ளும். இப்போ இந்த தலை சுமையாக காய்கறி வைக்க வர்றவங்க, பழங்கள் விற்க வர்றவங்க, மீன் வைக்க வர்றவங்க, இந்த பெண்களையெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? பெரிய கூடையாக இருக்கும், அதில் 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ எடையுள்ள பொருட்களை அவங்க விற்க வருவாங்க. அப்படியே அந்த கூடையை தூக்கி தான் தலையில் வைக்க மாட்டாங்க. வச்சா அவங்களால பேலன்ஸ் பண்ணவும் முடியாது, சமக்கவும் முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு மெல்லிய துண்டை அப்படியே சுருட்டி, இல்லைன்னா ஒரு மெல்லிய சேலை துணியை சுருட்டி தலையில் வச்சு அதுக்கு மேலே அந்த கூடையை வைப்பாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்வீங்க? சும்மாடுன்னு சொல்வீங்களா? எங்கள் ஊரில் நல்ல வேலை
இந்த பேர் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சும்மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சும்மாடை தூக்கி தலையில் வச்சு எவ்வளோ வெயிட்டை தூக்கி தலையில் வச்சாலும் அவங்களால தாங்க முடியும். ஒரு கவிதை எதை செய்கிறது என்றால், ஒரு கவிதை எதை போல செயல்படுகிறது என்றால், தாங்க முடியாத நம்ம வாழ்க்கையின் துயரத்தை தூக்கி சுமப்பதற்கு ஒரு சும்மாடாக பயன்படுகிறது ஒரு கவிதை. நம்ம துயரத்தின் தீச்சட்டியை சுமந்துக்கிட்டு தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். பார்க்குறதுக்கு நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், பவுடர் போட்டிருக்கிறோம், அழகாக இருக்கிறோம், சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்குறோம். உண்மையிலே சிரிச்சிட்ருக்குறோமா? சொல்லுங்கள். யாராவது ஒருத்தங்க உலகத்தின் மகிழ்ச்சியான மனிதன் இந்த நிமிஷம் நான் தான் யாராவது சொல்ல முடியுமா? 1008 துயரத்தோடு தான் இருக்கிறோம், 1008 பிரச்சனைகளோடு தான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த பிரச்சனையை எதன் மூலமாக நம்மால் ஆற்றிக்கொள்ள முடியும்? அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வடிகாலாக எது அமையும்? அந்த பிரச்சனைகளின் சில நிமிட சுமை தாங்கியாக எதால் இருக்க முடியும் என்றால் ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால தான் இத்தனை பேர் இங்கே கூடி இருக்கிறோம். நான் வந்த உடனே ஒரு அம்மா என்கிட்ட, அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெரியவங்க தான், ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு. ஆச்சரியமாக இருந்தது. ஜெயமோகன் எழுதின அறம் புத்தகத்தை அவர்கள் வாங்கியிருந்தார்கள். திருப்பூர் மக்கள் எவ்வளவு ஒரு விரிந்த விசாலமான வாசிப்புக்கு சொந்தக்காரர்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு ஜெயமோகன் அவர் எழுதின புத்தகங்கள்லேயே ரொம்ப பிடிச்சது அறம் தான். நீங்கள் எந்த புத்தகம் படிக்கிறீங்களோ இல்லையா, அவரோடதில் அறம் அப்படிங்கிற புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. இந்த மண்ணில் மனித நேயம் எல்லா இடங்களிலும் அப்படியே நிலை பெற்று இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும். இந்த புத்தகத்தில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு புத்தகம் என்ன செய்யும்? ஒரு புத்தகம் தன்னையும் காப்பாற்றி தன்னை நம்பியவரையும் காப்பாற்றும். இப்போ மகாகவி பாரதியார் என்ன பாடலாம் பட்டார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு புத்தகம் எழுதுவதற்கு, ஒரு கவிதையெல்லாம் புத்தகமாக போடுவதற்கு, அதை விற்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார், அவ்வளவு சிரமப்பட்டார். அவ்வளவு சிரமப்பட்டு ஏன் அவர் ஒரு புக்கு போடணும்? அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய கவிதையை வாங்கிறதுக்கோ, அதை கொண்டாடுவதற்கோ, அதை போற்றுவதற்கோ, அவருடைய அருமையை புரிந்து கொள்வதற்கோ அவர் வாழ்ந்த காலத்திலே ஆள் இல்லை. அப்போ அவர் என்ன செஞ்சுருக்கணும்? இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? இவங்களுக்காக கவிதை எழுதி நம்ம ஏன் வீணாக போகணும், பேசாமல் இருப்போம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனாலும் அவர் கவிதை போடுறார், அவர் அதை புத்தகமாக ஆக்குகிறார். யாரை நம்பி ஆக்குனார்? யாரை நம்பினார்? நம்மளை தான் நம்பினார். வருங்காலம் புத்தக அறிவு பெற்ற மனிதர்கள் இந்த தமிழ் மண்ணில் இருப்பார்கள், நம் கவிதைகளை அவர்கள் கொண்டாடுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் கவிதைகளை எழுதினார். அது அப்படியே நடந்ததா? அந்த புத்தகம் தன்னையும் காப்பாற்றி தன்னை நம்பிய பாரதியையும் காப்பாற்றி இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறது என்றால் ஒரு புத்தகத்தின் ஆற்றல் சாதாரணமானது கிடையாது. அதனால தான் எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க. எழுத்து அறிவித்தது அப்படின்னா ஆனா ஆவனா சொல்லி கொடுத்ததில்லை. ஆனா ஆவனா சொல்லி கொடுக்கறது ஆசிரியர்கள். ஆனால் இந்த ஆனா ஆவனா காணா சானான்னு 247 எழுத்து இருக்கு இல்லையா, இந்த 247 எழுத்துக்களை வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையின் தத்துவத்தையே நமக்கு கற்றுக் கொடுக்கிற படைப்பாளிகள் தான் கடவுளுக்கு சமமானவர்கள் என்று நம்முடைய தமிழ் கொண்டாடுகிறது. எங்கேயாவது இப்படி ஒரு அதிசயம் இருக்குமா? நம்ம பாட புத்தகத்தில் செருப்பு தன் வரலாறு கூறுதல், குடை தன் வரலாறு கூறுதல் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். இது பாட புத்தகம். ஆனால் இலக்கியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் தெரியுமா? இப்போ செருப்பு தன் வரலாறு கூறுறது கற்பனை. செருப்பு வரலாறு சொல்லுமா? சொல்லாது, அது கற்பனை. குடை தன் வரலாறு சொல்கிறது கற்பனை. ஆனால் இலக்கியம் என்ன கற்றுக் கொடுக்கும் தெரியுமா? ஒரு செருப்பு தைக்கிறவருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு குடை ரிப்பேர் செய்கிறவருடைய வாழ்க்கை எவ்வளவு வலி நிறைந்தது, அவனுக்கும் ஒரு கனவு இருக்கும், அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும், அவன் நம்மை போல ஒரு மனிதன் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். அதுதான் பாட புத்தகத்துக்கும் இலக்கிய புத்தகத்துக்கும் இருக்கிற வேறுபாடு. ஒரு குடை தைக்கிறவரை பற்றி என்னைக்காவது நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா? ஒரு செருப்பு தைக்கிறவரை பற்றி நம்ம என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்குறோமா? இன்றைக்கி திருப்பூர்கள் நுழைஞ்சு உள்ளே வரும்போது அவ்வளோ டிராஃபிக், சைடில் பார்த்தா அவ்வளவு விற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சாக்ஸு மட்டும் ஒரு ஆள் விற்றுட்ருக்கிறார். இந்த ஸ்கூல் பேக்காக ஒரு பெரியவர் விற்றுட்டே இருக்கிறார். வெங்காயம் மட்டும் விற்றுட்ருக்குறாங்க. 6 கிலோ 100 ரூபாவாம். எந்திச்சு ஓடிடாதீங்க, இருக்கும், நாளைக்கு வரைக்கும் இருக்கும். 6 கிலோ 100 ரூபா. தேங்காவாக ஒருத்தர் விற்றுட்ருக்கிறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்க எந்த பொருள் கொண்டு வந்தாங்களோ அதை கொண்டு வந்து வச்சு இந்த வெயில் முழுக்க மழை பெஞ்சாலும் உட்காந்து இவங்க விற்றுட்டே இருக்கிறாங்க. நமக்கு வேணும்னா வாங்குகிறோம், இல்லைன்னா அவங்கள கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்க வாழ்க்கையை பற்றி, அவங்களுடைய பூர்வீகம் பற்றி, அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க மனைவி பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் படிக்கிறாங்களா, அவங்க எப்படிப்பட்ட வீட்டில் வாழ்கிறாங்க, அவங்களுடைய வசதி எப்படிப்பட்டதுன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? இதை யோசிக்கணும். அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது தான் புத்தகம். அதைத்தான் புத்தகம் சாதிக்கிறது. ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரியவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையாப்பா, அவங்களாம் ரொம்ப பெரிய ஆள்,
ரொம்ப மேலோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, மேலோர் அப்படிங்கிறவங்களுக்கு என்னங்க நம்ம டெஃபினிஷன் வச்சுருக்குறோம்? நீங்களே சொல்லுங்கள். மேலோர் அவங்க ரொம்ப பெரியவங்க அப்படின்னா நம்ம என்ன வரை விளக்குன்னு வச்சுருப்போம்? பெரிய பணக்காரங்க, அவங்கள நம்ம மேலோர் அப்படிம்போம். நிறைய படிச்சிருப்பாங்க, அப்போ அவங்க பெரிய மேலோர். நிறைய சொத்து வச்சுருப்பாங்க, நிறைய ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க, இல்லை வயசில் பெரியவங்க, இவங்கள நம்ம மேலோர்னு சொல்லுவோம்ல. ஆனால் பாரதி சொல்கிறான், யார் மேலோர் தெரியுமா? வையகம் காப்பவரேனும் சிறு வாழைப்பழக்கடை வைப்பவரேனும் பொய் அகல தொழில் செய்தே பிறர் போற்றிட வாழ்பவர் எங்கனும் மேலோர். இப்படி ஒரு ஒப்பீடை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? வையகம் காப்பவர் யாருங்க? ஒரு நாட்டின் தலைவர், ஒரு தேசத்தின் ராஜா. அவருக்கு பக்கத்தில் யாரை கொண்டு வந்து வைக்கிறாரு? தெருவில் தள்ளு வண்டியில் வாழைப்பழம் வச்சு வச்சுட்டு இருப்பார்ல, 2 பேரையும் சமமாக வைக்கிறார். 2 பேரில் யார் மேலோர்? பொய் சொல்லாமல் நேர்மையாக எவன் வாழ்கிறானோ அவன் தான் பெரியவன். அப்போ அந்த அரசர் பொய் சொல்கிறாரு, வாழைப்பழக்காரன் நேர்மையாக இருக்கிறாருன்னா யார் மேலோர்? அரசனை விட வாழைப்பழ கடைக்காரர் தான் மேலோர். இதை யார் சொல்ல முடியும்? நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அரசர் ஏமாத்துறவராக இருந்தாலும் பொய் சொல்கிறவராக இருந்தாலும் நாம் அப்படியே கும்பிட்றேன் ஜாமீன்ட்டு போயிடுவோம். ஆனால் யார் சொல்ல முடியும்? ஒரு படைப்பாளி தான் சொல்ல முடியும். உண்மை எந்த பக்கம் இருக்கிறதோ, சத்தியம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம்தான் ஒரு நாடும் நாட்டு மக்களும் நிற்க வேண்டும் என்று ஒரு படைப்பாளியால் மட்டும்தான் ஆணையிட முடியும். அந்த சத்தியத்தின் பக்கம், நேர்மையின் பக்கம் நிற்கிறவர்கள் தான் ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்க கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கணும். ஏன்னா திருப்பூர் மாதிரி ஒரு வணிக நகரத்தில் நேர்மையாக இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படின்னு நாம் தான் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கணும். எகிப்து நாட்டில் முன்னாடி ஒரு பழக்கம் இருந்ததான். அங்கே உள்ள வணிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த கடை தெரு இருக்கும் இல்லையா, வரிசை எந்த பக்கமும் அந்த பக்கமும் கடைகளாக இருக்கும். அந்த வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில் கடையை திறந்த உடனே ஒரு நாற்காலியை தூக்கி கடைக்கு வெளியில் வச்சுருவாங்க. எல்லா கடைக்காரங்களும் ஒரு நாற்காலியை தூக்கி கடைக்கு வெளியில் வச்சுருவாங்க. போனி வரும்ல, வாடிக்கையாளர் வந்து பொருள் வாங்கினவுடனே அந்த நாற்காலியை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. எல்லா கடைக்காரங்களும் வாடிக்கையாளர் வந்தவுடனே நாற்காலியை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 2வது போனி பண்ணுறதுக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவார்ல, அந்த கடை ஓனர் வெளியில் வந்து எட்டி பார்ப்பார். அந்த தெருவில் எங்கேயாவது நாற்காலி இருக்குதான்னு பார்ப்பார். ஏதாவது 4வது கடையிலையோ 5வது கடையிலையோ ஒரு நாற்காலி இருக்குன்னு வைங்க, இவர் அந்த வாடிக்கையாளர்கிட்ட சொல்லுவார், நான் ஏற்கனவே வாடிக்கையை முடிச்சிட்டேன், நான் அந்த கடைக்காரர் இன்னும் வியாபாரத்தையே தொடங்கலை, தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை அவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்களேன். என்னுடைய சக வியாபாரி இன்னும் வியாபாரத்தையே தொடங்காமல் இருக்கும்போது நான் மட்டும் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பது அறம் இல்லை என்று அந்த வணிகர்கள் யோசித்திருக்கிறார்கள். இதுதாங்க வியாபாரம், இதுதான் வணிகம். நான் மட்டும் ஜெயிக்கணும், நான் மட்டும் முன்னேறணும், நான் மட்டும் மேலே போகணும் அப்படின்னா இந்த பூமி என்ன ஆகும்? ஒருத்தர் மட்டும் மேலே மீதி உள்ளவங்க கீழே அப்படின்னா அந்த சமத்துவம் கெட்டு போய் நான் ஒரு நாள் மேலே இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை வந்து சேரும். கொஞ்சம் எல்லாரும் கை கோர்த்து, நான் ஒரு படி போகிறேன்னா நீ ஒரு படி ஏறி வா, நான் 3வது படிக்கு போகிறேன்னா நீ 2வது படிக்கு வா என்று ஒருவரை ஒருவர் ஆதரித்து அரவணைத்து எங்கே வியாபாரம் நடக்கிறதோ அந்த ஊர், அந்த நாடு, அந்த உலகம்தான் அமைதியான மகிழ்ச்சியான ஒரு உலகமாக இருக்கும். அவர் சொன்னார் இல்லையா, ஏன் போர் நடக்கிறது? நான் மட்டும் ஜெயிக்கணும், எனக்கு மட்டும் எல்லாம் வேணும், ஏன் நாட்டுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும்னு ஒரு சுயநலம் வருகிறது இல்லையா, அங்கே தான் போர், யுத்தம், பிரச்சனை, சண்டை வருகிறது. எல்லாம் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து விட்டால் இந்த பிரச்சனை எங்கேயுமே இருக்காது. இதை பின்பற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் சாத்தியமாங்க? இதெல்லாம் போட்டி நிறைஞ்ச உலகங்க. நம்ம லைட்டாக குடிஞ்சோம்னா நம்மளை மிதித்து ஏறி போயிடுவாங்க. நம்ம யார் கிடைச்சாலும் மிதித்து ஏறி போக பழகிக்கணும். அப்படி தான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் முடியாதுன்றீங்களா? ரொம்ப சாதாரண எளிய மனிதர்கள் அதை ஒவ்வொரு நாளும் சாத்தியப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். போன வருஷம் அக்டோபரில் ஒரு நாள் மதுரையில் சிம்மக்கல்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே செல்வமாலினின்னு ஒரு பெண், ஒரு 45-46 வயசு, நைட்டு ஒரு 7 மணி 8 மணி அவங்க வீட்டு வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு, ஏன் இப்படியெல்லாம் பறக்குது? திருப்பூர் காற்று, நீங்கள் 8 திசை காற்றுன்னு சொன்னீங்க, அது இங்கிட்ட இங்கிட்டமாக அடிக்குது. நல்ல காற்று, நல்லதுங்க, தமிழ் காற்று. அவங்க நைட்டு அவங்க அக்கா பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. நைட்டு நேரம் ஒரு 8 மணி இருக்கும். நடு ரோட்டில் ஒரு மூட்டை கிடக்குது, ஒரு சாக்கு மூட்டை கிடக்குது. நடு ரோட்டில் எவன்டா சாக்கு மூட்டையை போட்டிருக்கான்ட்டு ஓரமாக பிடிச்சி தள்ளி இருக்கிறாங்க. அந்த மூட்டையை பார்த்தா அந்த மூட்டை பிரிஞ்சு உள்ளேருந்து 500 ரூபா நோட்டுக்கட்டு வெளியில் வந்திருக்கு. என்னன்னு பிரித்து பார்த்தா உள்ள பணம் ஃபுல்லாக. அந்த அம்மா உடனே அதை அப்படியே கட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. 17.5 லட்சம் இருந்திருக்கு. அவங்க யார்? வீட்டு வேலை செய்கிற ஒரு சாதாரண எளிய ஒரு பெண்மணி.
யாருக்கும் தெரியாது, இருட்டு, அவங்களும் அந்த பிள்ளைகளும் மட்டும்தான் இருக்கிறாங்க. நினச்சா தூக்கிட்டு போய் தன் வீட்டில் வச்சு அதை செலவு பண்ண முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்யவே இல்லை. எனக்கு சம்பந்தமில்லாத ஒரு பொருளை நான் தொடமாட்டேன் என்கின்ற ஒரு அறம் இன்றைக்கும் இந்த மண்ணில் இருக்கிறது. பத்மா அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க தூய்மை பணியாளர், சுகாதார பணியாளர். அவங்க ஒரு நாள் குப்பையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கும்போது, இப்போ அதான ட்ரெண்டிங், ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பை இருக்குது. என்னடா பை இருக்குன்னு பிரித்து பார்த்தா என்ன இருந்தது? 45 பவுனுங்க. தங்கம் விற்கிற விலையில் 1 கிராம் 15,000 வந்துருச்சு. நினச்சி பார்க்க முடியுமா? இனிமேலாம் தங்கம் வாங்குறது, தங்கம்னு எழுதி வேணால் வாங்கி வச்சுக்கலாம், அப்படி தானே? 45 பவுன். யாராக இருந்தாலும் லைட்டாக ஒரு சலனம் வருமா? வராது. எல்லாம் மனுஷங்க தானே, கொஞ்சம் நினச்சி பார்த்து சொல்லுங்கள். யாருமே இல்லை, இதுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கும் ஒருத்தரும் கிடையாது, அதில் எந்த முகவரியும் இல்லை. நினச்சா அழகாக பையில் தூக்கி போட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. 45 லட்சம் இன்றைக்கி 45 பவுன் அப்படிங்கும்போது அதை வாங்கி வச்சு அவங்கள எல்லோரும் கொண்டாடினோம். வாட்ஸ்அப்பில் போட்டோம், ஃபேஸ்புக்கில் கொண்டாடினோம். அவங்களுக்கு தமிழக அரசாங்கம் முதலமைச்சரே நேரில் அழைச்சி பரிசு கொடுத்தார். எவ்வளோ கொடுத்தார்? 1 லட்சம் கொடுத்தார். அந்த அம்மா திருப்பி கொடுத்தது எவ்வளவு? 45 லட்சம். கவர்மெண்ட் கொடுத்த பரிசு 1 லட்சம். 45 லட்சம் பெருசா 1 லட்சம் பெருசா? மானிட மதிப்பின்படி 45 லட்சம் பெருசு. ஆனால் நேர்மையின் பக்கம் நின்று பார்த்தால் அந்த 1 லட்சம் தான் மிகப்பெரிய தொகை. அது விலை மதிப்பே இல்லாத ஒரு தொகை. அஞ்சல் துறைக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் பெரிய பெரிய தலைவர்களுக்கும் போராட்ட வீரர்களுக்கும் மிகப்பெரியவர்களுக்கும் தான் அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. இப்போ சமீபத்தில் பத்மா அம்மாவுக்கும் அஞ்சல் தலை அவங்க ஃபோட்டோவோடு வெளியிட்டிருக்கிறாங்கன்னா நேர்மையின் விலை மிகப்பெரியது. அப்போ சாதாரண, மிக 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 சாதாரண, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே சிரமப்படுகிற மனிதர்கள் கூட நேர்மையின் பக்கம், அறத்தின் பக்கம் நிற்க முடியும் என்றால் நம்மால் நிற்க முடியுமா? முடியாதா? இதை அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்தில் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி வந்துடலாம் சொல்லாதீங்க. எவ்வளவு போட்டி இருந்தாலும் நேர்மையாக அறத்தின் பக்கம் நின்றால் நம்ம இந்த உலகம் கவனிக்கும். நிச்சயமாக நம்ம வெற்றி படிகளை அடைய முடியும். கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை, நான் யதார்த்தமாக நம்ம வாழ்க்கையில் கேட்குறேன். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கல்யாணமான ஒரு இளைஞர் இருக்கிறார். டெய்லி என்ன பண்ணுவார்? சூதாடுவார், சீட்டு விளையாடுவார்னு வச்சுக்கோங்களேன். சூதாட்டம்னா அதுவும் தானே. டெய்லி சூதாடுவார், டெய்லி ஜெயிச்சிருவார். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் ஜெயிச்சுட்டு வருவார், ஒரு நாளைக்கு 500 ரூபாய், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், இப்படியே அவர் லைஃபு போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அவர்கிட்ட? டெய்லி ஜெயிக்கிறார், அவர் தோற்றதே இல்லைங்க. அவருடைய உறவுக்காரங்களாக இருந்தால், நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருந்தால் நம்ம என்னங்க சொல்லுவோம்? டே பரவாயில்லடா, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற, ஆனால் இது என்னைக்கு புட்டுக்கிட்டு போகுன்னு தெரியாது, அதனால் பல்காக ஒரு அமௌண்ட்டு சேர்ந்த உடனே இதை விட்டுட்டு ஒரு தொழில் தொடங்கிரு, இல்லைனா ஏதாவது பாதுகாப்பான ஒரு இதில் இந்த பணத்தை பூரா சேர்த்து வச்சிரு. இப்படி தானே சொல்லுவோம், இப்படி தானேங்க சொல்லுவோம். உண்மையை சொல்லுங்கள். ஆமான்னு சொன்னால் ஒரு கைத்தட்டல் சொல்லுங்கள், என்னை முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்குங்க. இதானே யதார்த்தம். நம்மளை வச்சே பேசுவோம். இன்னொருத்தர் இருக்கிறான், நமக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞன், கல்யாணமானவன். அவனும் டெய்லி சூதாடுறான், டெய்லி தோற்றுக்கிட்டே வர்றான். ஒரு நாளைக்கு 200 ரூபா தோக்குறான், ஒரு நாளைக்கு 300 ரூபா, ஒரு நாளைக்கு 1000 ரூபா, டெய்லி தோக்குறான். ஒரு நாள் கூட ஜெயிக்கலை. இப்போ அவனுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்போம்? உனக்கு இதெல்லாம் தேவையா லூசு பையலை? ஒரு நாளாவது நீ ஜெயிச்சிருக்கியா? ஜெயிச்சா கூட பரவாயில்ல, விடலாம். நீ டெய்லி தோற்றுக்கிட்டே இருக்க சொத்தெல்லாம் இழந்துட்டு போறியா? அதான் வேலை பாடுறா, ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? ஒரு நாள் கூட ஜெயிக்கலை, உன்னால் ஒரு பைசா கூட அதில் சம்பாதிக்க முடியலை, பெரிய இந்த கழுதையை செய்கிற, இப்படி சொல்லுவோம்ல. ஜெயிச்சா என்ன சொல்லுவோம்? அதை பெரிய குறையாக சொல்ல மாட்டோம். தோற்று போனால் குறையாக சொல்லுவோம். சூதாட்டம் நல்லதா கெட்டதா? கெட்டது தானே. ஆனால் அதில் லாபம் வந்துச்சுன்னா, லாபம் வந்தால் நல்லதுன்னு, அப்படி தானே? மாட்டாத வரைக்கும் எல்லாமே நல்லது தான், சிக்காத வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் வள்ளுவன் என்கின்ற நம்முடைய முப்பாட்டன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறான் ஒரு அறிவுரை, நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதும் தூண்டில் பொன்மின் விழுங்கி அற்று. நீ டெய்லி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் கூட, எல்லா வெற்றியும் அடைஞ்சால் கூட சூதாட்டத்தை விட்டுரு. நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப, ஆனாலும் சூதாட்டம் என்கின்ற சூதின் பக்கம் போகாதே. அந்த வெற்றி எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு பொன் தூண்டில்ல ஒரு புழுவை மாட்டி உள்ள விட்டா அந்த மீன் அதை சாப்பிட போகும் இல்லையா, அதுக்கு சமம் நீ. கைதட்டல் கொடுக்கலாம்ல. நம்மளுடைய மதிப்பீடும் வள்ளுவனுடைய மதிப்பீடும் எப்படி இருக்குது? நம்ம இப்படிலாம் யோசிப்போன்னு அவருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஜெயிச்சா கூட
சூது என்கின்ற ஒரு வலைக்குள் நீ சிக்கிவிடாதே என்று ஒரு தெளிவான அர்த்தத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 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 பக்கத்தில் இருந்து பார்க்கறது தான் இலக்கியம். சாதாரண ஒரு சராசரி மனிதன் ஒரு விஷயத்தை எப்படி சிந்திக்கிறோமோ அதற்கு எதிர் திசையில் இருந்து சிந்திப்பது தான் ஒரு படைப்பாளியின் ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அதை நம்ம என்றைக்குமே யோசிச்சதில்லை இல்லையா? மேத்தா ஒரு கவிதை எழுதியிருந்தார், கவனமாக கேளுங்க. கார்குழம்பு நோவெடுக்க காற்றாக நான் பறக்க மூச்சு இறைக்க நுரை தள்ள முன்னேறி நான் ஜெயிக்க பணம் கிடைத்தது என் மீது பந்தயம் கட்டியவனுக்கு. இது யார் சொல்கிறா? ஒரு குதிரை சொல்லுது. இப்போ நம்ம பந்தயம் கட்டினவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு தானே பார்ப்போம். ஆனால் அந்த குதிரையை பற்றி யாராவது யோசிச்சுருக்குறோமா? யாராலும் கவனிக்கப்படாத ஒரு விஷயத்தை கண்டு கொள்வது தான் இலக்கியத்தின் வேலையாக இருக்கிறது. அந்த பக்கம் நாமும் நின்று பார்க்க தொடங்கினால் இந்த உலகமே ஒரு அழகான உலகமாக மாறும். நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது. பெங்குவின் இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரெண்டிங்கில் போச்சுல, பெங்குவின் திருப்பூருக்கு வந்துச்சா? நம்மளுக்கு எது கிடைச்சாலும் ஏஐ போட்டு எங்கள் ஊருக்கு பெங்குவின் வந்தபோது அந்த பெங்குவினோட நாங்கள் டீ சாப்பிட்ட போதெல்லாம் ஏஐ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெங்குவின் பறவை தனியாக கூட்டத்தை விட்டு ஒரு மலையை நோக்கி போச்சு, அப்புறம் அது இறந்தும் போச்சு. இது எப்போ எடுத்த ஆவணப்படம்னா 2007 ஜெர்மனியை சேர்ந்த இயக்குனர் வெர்னர் ஹெர்ஷாக் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், ஒரு ஜெர்மானிய இயக்குனர் 2007 எடுத்தார். என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஆவணப்படம் எடுத்தார். இதை விட்டுருவோம். அவர் 1974 ஒரு புக்கு போட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம் அதுதான், ஆஃப் வாக்கிங் இன் ஐஸ். அது குட்டி புத்தகம் தான், அது புத்தகம் கூட சொல்ல முடியாது. அவர் வாழ்க்கையில் சில வாரங்கள் நடந்த ஒரு சம்பவங்களின் தொகுப்பு, டைரி குறிப்புன்னு வச்சுக்கலாம். 1974 அவர், அதே வெர்னர் ஹெர்ஷாக், அவர் என்ன ஜெர்மனில் அவர் இருக்கிறார். நல்ல கடுமையான ஒரு குளிர்காலம், நவம்பர் டிசம்பர் மாதம். அப்போது பாரிஸில் அவருடைய தோழி ஒருத்தங்க இருக்கிறாங்க, லாட்டி ஐஸ்னர் அப்படின்னு அவங்க பேர். அவங்க இவருடைய திரைப்படங்களுக்கெல்லாம் திரைக்கதை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, நல்ல மனமொத்த நண்பர்கள் அவங்க. இவர் வீட்டில் இருக்கும்போது, இவர் இருக்கிறது ஜெர்மனில் மியூனிச்சிலுங்கிற ஒரு ஊரில் இருக்கிறார், அவங்க பாரிஸில் இருக்கிறாங்க. ஒரு நாள் இவருக்கு ஃபோன் வருது, டெலிஃபோனில் எடுத்து பேசுகிறாரு. அந்த தோழி தான் பேசுகிறாங்க, அந்த லோட்டா அப்படிங்கிறவங்க பேசுகிறாங்க. எனக்கு திடீர்னு பக்கவாதம் மாதிரி வந்துருச்சு, ரொம்ப உடல் தளர்ந்துட்டேன், நானும் சில நாட்கள் தான் உயிரோடு இருப்பேன் டாக்டர் சொல்லிட்டாங்க, எல்லா மருத்துவம் பார்த்தாச்சு, நான் என்னுடைய சொந்தக்காரங்க முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் பார்த்துட்டேன், உன்னையும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீயும் வந்துட்டேன்னா கடைசியாக உன்னையும் பார்த்துட்டு அவளை போய் சேர்ந்துட வேண்டியதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு நண்பனாக நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளுடைய ஆத்மார்த்தமான ஒரு தோழி கடைசி நிமிடத்தின் வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிறாங்க, நம்மளை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, கடைசி ஆசை. இவர் சொல்கிறாரு, நான் உன்னை பார்க்க வர்றேன், நான் வர்ற வரைக்கும் நீ சாகக்கூடாது, நான் உன்னை பார்க்குற வரைக்கும் நீ சாக மாட்ட, சரியா? நான் வர்ற வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணும்னு ஃபோனை வச்சுட்டார். இப்போ நம்ம அந்த நண்பனாக இருந்தால் எப்படி போவோம் அவங்கள பார்க்குறதுக்கு? டக்குன்னு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி போவோம், ஒரு ட்ரெயினை பிடிச்சி போவோம், புறா ஒரு காரன் பிடிச்சி எப்படியா செலவு பண்ணி அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அங்கே போய் இருப்போம்ல. இந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? நடந்து போனார். ஜெர்மனிலேருந்து பாரிஸுக்கு நடந்தே போனார். 3 வாரம் கடுமையான கொட்டுகிற அந்த பனிக்காலத்தில் நடந்தே போனார். நைட்டு தூங்குறதுக்கு நிறைய இடத்துல இடம் கிடைக்கல, சரியான சாப்பாடு கிடைக்கல. ஆனால் அந்த 3 வாரமும் தன்னுடைய தோழி உயிர் பிழைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே போனார். 3 வாரம் கழித்து அவங்க வீட்டு கதவை தட்டுறார். அந்த அம்மாவே கதவை திறந்துட்டாங்க, சரியாயிட்டாங்க. என்னன்னே தெரில, சரியாயிட்டேன் நான். அதுக்கப்புறம் 10 வருடங்கள் அந்த தோழி உயிரோடு இருந்தார்கள் என்றால் ஒரு இலக்கியம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், ஆத்மார்த்தமான அன்பு ஒருத்தர் மேலே இருந்தால் அவருடைய உயிரை ஒரு நட்பால் காப்பாற்ற முடியும் என்பதை ஒரு நூல் கற்றுக் கொடுக்கிறது. அந்த 3 வாரம் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அவர் ஆஃப் வாக்கிங் இன் ஐஸ் அப்படின்னு ஒரு குட்டி டைரி குறிப்பாகவே எழுதியிருக்கிறார். இந்த நம்பிக்கையைத்தான், இந்த மன துணிவைத்தான், இந்த மன உறுதியைத்தான் ஒரு புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு புத்தகங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, இருண்டு கிடக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு சிறு சுடரை ஏற்படுத்த முடியும், ஒரு சின்ன அகல் விளக்கை ஏற்றி வைக்க முடியும் என்றால் அதைத்தான் இந்த எழுத்து செய்கிறது. இதை படிக்கிற நாம் என்ன செய்யணும்? நம்மளால் முடிஞ்சால் அதை அவங்களுக்கு திருப்பி செய்வதற்கு முயற்சி செய்யணும். ஆண்டன் செக்காவ் நிறைய கதை எழுதியிருக்கிறார். பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதைக்கு பேர் பிச்சைக்காரன்.
ஒரு தெருவில், ரஷ்யாவில் ஒரு தெருவில் ஒரு இளைஞன் அவன் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஐயா ஏதாவது உதவி செய்யுங்க, ஒரு உதவி செய்யுங்கன்னு. அந்த வழியாக ஒரு லாயர் ஒருத்தர், ஒரு நடுத்தர வயசு உள்ள லாயர் வர்றார். உன்னுடைய குரலை கேட்டவுடனே நின்று, ஏன்பா நீ பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற, எங்கே தானே இருக்கிற, ஏன் பிச்சை எடுக்கிற? இல்லைங்க, நான் ஒரு கிராமத்தில் ஆசிரியராக இருந்தேன், ஒரு சூழ்நிலையிலால் என் வேலை போயிடுச்சு, எனக்கு என்ன செய்யன்னு தெரில, அதனால தாங்க பிச்சை எடுக்கிறேன். ஒரு பக்கத்தில் போய் பார்க்குறாரு, இவனை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமேன்னு யோசிச்சுட்டே இருக்கிறார். ஏய், நீ போன வாரம் தான்டா பக்கத்து தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த, அப்போ கேட்கும் போது நான் ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு தானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஒவ்வொரு தெருவுலையும் பொய் சொல்லிகிட்டு இருக்கியா அப்படின்னோடனே அவன் பதறி போயிடறான். மன்னிச்சுக்கோங்க, நான் பொய் தான் சொன்னேன், ஒரு மியூசிக் ட்ரூப்பில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அடிக்கடி குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லி என்னை அடித்து துரத்தி விட்டாங்க, அதனால தான் பிச்சை எடுத்துகிட்ருக்கேன், எந்த வேலையும் கிடைக்கல சார், மன்னிச்சுக்கோங்க. வேலை கிடச்சா உருப்படியாக இருப்பியா, பிச்சை எடுக்காமல் சம்பாதிப்பையா? இருப்பேன். சரி வா அப்படின்னு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சமையல்கார அம்மாவை கூப்பிட்றார். வேலை பார்த்துட்ருக்க சமையல்கார அம்மாவை கூப்பிட்டு, பின்னாடி தோட்டத்தில் நிறைய விறகு கிடக்குல்ல, இவனை வெட்ட சொல்லு, எல்லா விறகையும் வெட்டி போட சொல்லுன்னு. அவனே ஆள் ஒல்லியாக பரிதாபமாக இருக்கான், அவன் குடிப்பழக்கம் வேற உள்ளவன். இந்த அம்மா இப்படியே பார்க்குது, இவனை விறக வெட்ட போகிறான் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுது. இவர் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு, அவன் விறக தூக்க கூட முடியாமல் கஷ்டப்பட்டு அந்த கோடாரியால் அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கிறான். இவருடைய வேலையில் பிஸி ஆயிடுறாரு. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. இந்த வேலைக்காரம்மா வந்து சொல்கிறாங்க, அவன் எல்லா விறகையும் வெட்டிட்டான். அப்படியா, வெட்டிட்டானா? ஆமாம் வெட்டிட்டான். வெரி குட், வர சொல்ல அவனை. அவன் அப்படியே வந்து நிற்கிறான். ஒரு ரூஃபில் பணம் கொடுக்குறார். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வா, இந்த விறகெல்லாம் வெட்டி வை, நான் உனக்கு ஒரு ரூஃபில் கொடுக்குறேன், நீ இதை வச்சு நீ ஒவ்வொரு மாதத்தையும் சமாளிச்சுக்கலாம், இனிமேல் உழைச்சி சம்பாதிக்கணும், சரியா? உடம்பு வலிக்குதுன்னு வேலை பார்க்குறது, போ அப்படின்ட்டார். அவன் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வர்றான், இந்த விறகெல்லாம் வெட்டுறான், அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு போகிறான். ஒவ்வொரு தடவையும் அதுக்கடுத்து வரும்போது சமையல் அறையை க்ளீன் பண்ணுறான், தோட்ட வேலையெல்லாம் பார்க்குறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, இவன் எல்லா வேலையும் செய்கிறான். அப்படியா, நல்ல பையனாக இருக்கானே, திருந்திட்டானே அப்படின்னு சில மாதங்கள் கழித்து அவனை கூப்பிட்டு, உனக்கு எழுதெல்லாம் வருமா? ஐயோ, நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், எழுத்தெல்லாம் வரும், அதெல்லாம் இன்னும் படிக்கக்கூட ஆர்வமாக தான் இருக்கிறேன். சரி, என்னுடைய நண்பர் ஒருத்தர் எழுத்தராக இருக்கிறாரு, அவருக்கு கடிதம் கொடுக்குறேன், அங்கே போய் ஒழுங்காக வாழ்க்கையில் உருப்படப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்து அனுப்பிடுறார். அவனும் போயிடுறான். ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. இவர் அவனை மறந்தே போயிட்டார். வாழ்க்கை வேகமாக ஓடிட்டே இருக்குது. ஒரு நாள் ஒரு நாடகம் பார்க்குறதுக்காக டிக்கெட் எடுக்கிறதுக்கு இவர் கவுண்டரில் நிற்கிறார். பக்கத்தில் அப்படி கோட் ஷூட்டெல்லாம் போட்டு அப்படியே நல்ல சென்ட் வாசனையோட ஒரு இளைஞன் நிற்கிறான். அப்படியே பார்க்குறாரு, இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு பார்க்குறாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே, சார் எப்படி இருக்கிறீங்க, என்னைய தெரியுதா, நான் தான் உங்கள் வீட்டுக்கு விறகு வெட்ட வந்தேன் அப்படின்ட்டுருக்கான். என்னோட ஆள் டிப்டாப்பாக பயங்கரமாக இருக்கிற அப்படிங்க. நான் உங்கள் ஃப்ரெண்டோடைய ஆஃபீஸுக்கு போய் அதுக்கப்புறம் படித்து இப்போ நோட்டரி ஆகிட்டேன், 1 மாதத்துக்கு 35 ரூஃபில் சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கிறேன், செம்ம ஹாப்பியாக இருக்கிறேன், சூப்பராக இருக்கிறேன். இருப்ப இதுக்கெலாம் நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும் தெரியுமா? நல்லா சொல்லப்போனால் என் காலில் நெடுஞ்சான் கடையாக விழுந்து நீ நன்றி சொல்லணும். ஏன்னா நீ இப்படி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் நான் தான். அந்த நன்றி உனக்கு இருக்கா? அந்த விசுவாசம் உனக்கு இருக்கா? மறந்துடாத அப்படின்னார். அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், உண்மை தான் சார், நீங்கள் சொன்னது உண்மை தான், உங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறேன், ஆனால் உங்களை விட இந்த நிலைமைக்கு நான் வர்றதற்கு இன்னொருத்தங்க காரணம், அவங்களுக்கு தான் நான் 100% நன்றி கடன் பட்டிருக்கேன். யார் அப்படி உனக்கு உதவி செஞ்சா? யாரா அப்படிங்கிறார். உங்கள் வீட்டு சமையல்காரம்மா. அந்தம்மா என்னடா உதவி செஞ்சிச்சு? என்னால் அந்த விறகு வெட்டவே முடியல, நீங்கள் போய் உக்காந்த உடனே அந்தம்மா தான் எல்லா விறகையும் வெட்டி அடுக்கி வச்சு நான் வெட்டினேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்க. ஒவ்வொரு மாதமும் அவங்க தான் விறகு கட்டினாங்க, ஒவ்வொரு மாதமும் அவங்க தான் தோட்ட வேலை செஞ்சு நான் செஞ்சேன்னு சொன்னாங்க. ஒரு 4வது 5வது மாதத்தில் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்து, நீங்கள் ஏன் எனக்காக இதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னபோது அவங்க கண்ணீரோடு சொன்னாங்க, இந்த இளம் வயசுலேயே ஏன்டா குடிச்சு கெட்டு போகிற, உடம்பு இப்படி வீணாக போகுது, நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டு நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டாமா, ஏன்பா இப்படி இருக்குன்னு அவங்க என்னை பார்த்து கண்ணீர் விட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை, ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு அம்மா எனக்காக கண்ணீர் சிந்தி எனக்காக உழைச்சாங்க இல்லையா, இவங்களுக்காக நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாழ்க்கையில் யாரோ இன்று தெரியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சுடரை நம்மால் ஏற்றி வைக்க முடியும் போது அவங்க மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்மால் தர முடியும். சமீபத்தில் சிறை அப்படின்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ ஓடிடியில் கூட வந்துருச்சு. திரைப்படத்தில் பார்க்காதவங்க, தேட்டரில் பார்க்காதவங்க அதில் கூட பாருங்கள். ஒரு அருமையான ஒரு படம். ஒரே ஒரு வரி கதை தான். ஒரு காவல்துறையில் இருக்கிற சின்ன அதிகாரம் படைத்த ஒரு அதிகாரி, அவ்வளோதான். அவர் சின்ன ஒரு லெவலில் உள்ள ஒரு ஆஃபீஸர் தான். அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி குரலே இல்லாத, அவனுக்குன்னு யாருமே இல்லாத, அவனுக்குன்னு எந்த ஆதரவும் இல்லாத ஒரு எளிய மனிதனுக்கு இவர் ஒரு உதவி செய்வார்.
அந்த சின்ன உதவி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். அந்த அதிகாரி கடைசி சொல்லி முடிப்பார், நம்ம எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நம்ம எல்லாருடைய எல்லைக்கு உட்பட்டு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதை சின்ன உதவியாக மாற்றி இன்னொரு மனிதனுக்கு கொடுத்தால் நம்ம பார்வையில் அது சின்ன உதவி தான், ஆனால் வாங்கி கொள்ளுகிற அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்று அவர் சொல்வார். இந்த வாய்ப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை டக்குன்னு லிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்மெல்லாம் ஏன் இதை செய்யணும்? இதை செய்கிறதுனால அவங்க நமக்கு நன்றியாக இருக்க போகிறாங்க, இதை செய்கிறதுனால நம்ம பேர் அவங்க 4 இடத்துல சொல்லவா போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம கடந்துடுறோம். அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க நம்மளை கொண்டாடுறாங்க, நமக்கு நன்றி சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளுடைய மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும்ல. ஒரு 80 வயசு 90 வயசு வாழ்கிறோமா என்னன்னு தெரில, கடைசி காலத்தில் நம்ம வாழ்க்கையை நாமே திரும்பி பார்க்கும்போது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நான் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன் என்கின்ற நம்முடைய ஆத்ம திருப்திக்காகவாவது நம்ம அதை செய்து தான் ஆக வேண்டும். நம்ம எல்லாராலேயும் முடியும். கொஞ்சம் அதை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். அப்துல் கலாம் ஐயா அவர் ஹைதராபாத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டிரைவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி அவருக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்காரனோடனே இயல்பாகவே ஒரு பாசம் வரும்ல. அந்த டிரைவர்கிட்ட நல்லா பழக ஆரம்பிக்கிறார். அவர் பேர் கதிரேசன். கதிரேசன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் கேட்குறார். நான் எங்கே படித்தேன், 10ஆம் கிளாஸோடு ஃபெயிலாக போயிட்டேன், அதனால தான் எங்கள் மிலிட்ரியில் டிரைவர் வேலைக்கு ஓடியாந்துட்டேன் அப்படின்னார். 10ஆம் கிளாஸில் ஃபெயிலாக போயிட்டீங்களா? எத்தனை சப்ஜெக்டில்? நீங்கள் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், நமக்கு இந்த இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குதுயா, இங்கிலீஷில் தான் ஃபெயிலாக போயிட்டேன். அப்படியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இங்கிலீஷ் திரும்ப எழுதுறீங்க. ஐயா அதெல்லாம் எனக்கு வராது, அப்போல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் எழுதுறீங்க, நீங்கள் 10th அப்ளை பண்ணுறீங்க. சரின்னு அவர் அப்ளை பண்ணுறாரு. போகும்போது வரும்போது இவர் கொஞ்சம் ஆங்கிலத்தில் இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவருக்கு சொல்லி கொடுக்குறார். 44 மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுறார். இப்போ கதிரேசன் 10th பாஸ். ஆமாங்க ஐயா, அடுத்து 12th என்ன குரூப் எடுக்க போகிறீங்கன்னு இருக்கார். நான் என்ன 12th என்ன குரூப் எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? எனக்கு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பிடிக்குங்க. அப்போ நீங்கள் 12th எடுக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தாச்சு. 12th பாஸ் ஆகிட்டார். என்ன கதிரேசன், அப்போ பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்துடலாம்ல அப்படிங்கிறார். ஐயா என்னங்க ஐயா நீங்கள் இப்படி, நீங்கள் எடுக்கிறீங்க, பிஏ படிக்கிறீங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டார். இப்படி காலங்கள் ஓடுகிறது. அப்துல் கலாம் வேறு பிரிவுக்கு போயிடுறார். இவர் கொஞ்ச காலத்தில் இந்த டிரைவர் வேலையை விட்டுட்டு போயிடுறார். அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் ஆகிட்டார். தற்செயலாக இவர் அவரை கஷ்டப்பட்டு போய் பார்த்துடுறார் கதிரேசன். கதிரேசன் எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க? நான் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு காலேஜில் பேராசிரியராக இருக்கிறேன். பிஏ படித்து எம்ஏ படித்து பிஹெச்டி பண்ணியாச்சு. ஒரு 10ஆம் வகுப்பு ஃபெயிலான ஒரு டிரைவர், கூடவே பயணித்த ஒரு மனிதன், அவர் வாழ்க்கையில் ஒரு சின்ன சுடரைத்தான் அவர் தூண்டிவிட்டார், அவ்வளோதான். ஆனால் அந்த சுடர் எங்கே போய் சேர்ந்துருச்சு? மிகப்பெரிய, அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு, அவர் நினச்சே கூட பார்க்காத ஒரு இடத்துக்கு போக முடிகிறது. நம்மளை சுற்றியும் இப்படி ஒரு சுடரை நம்மளால் ஏற்றி வைக்க முடியும் என்றால் அதை நாம் ஏன் செய்யக்கூடாது என்பதை நம்ம யோசிக்கணும். அது சினிமாவாக இருக்கட்டும், ஒரு கதையாக இருக்கட்டும், ஒரு கவிதையாக இருக்கட்டும், மீண்டும் மீண்டும் அது நமக்கு எதை வலியுறுத்துகிறது என்றால் இந்த சக மனிதர்கள் மீதான ஒரு நேசத்தை, ஒரு பதிவை அது முன்னெடுத்து கொண்டே போகிறது. நம்ம திருப்பூரில் டைமண்ட் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கா, திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா ஒரு புத்தகத்தில் பதிவு செய்கிறார். டைமண்ட் தேட்டர் அப்படின்னு ஒரு தேட்டரில் ராஜபாட் ரங்கத்துறை அப்படின்னு சிவாஜி சாருடைய படம் ஓடிட்டுருக்குது. அவர் அதில் பல வேஷங்கள் போட்டு நடிப்பார். அப்போ திருப்பூர் குமரன் வேஷம் போட்டு நடிக்கிறார். வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு அவர் கத்துறார். வெள்ளைக்காரங்க அடித்த அடியில் மண்டை உடஞ்சி அப்படியே டொம்முன்னு கீழே விழுந்து சாகுறார். இந்த கூட்டத்தில் ஆடியன்ஸில் பார்வையாளர்களில் ஒரு அம்மா ஐயோ அப்படின்னு கத்திட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. என்னடா அங்கே அவர் அடிபட்டு விழுந்தா இந்த அம்மா ஏன் மயங்கி விழுத்துறாங்கன்னு எழுப்பி பார்த்தா அவங்க வேறு யாரும் இல்லை, குமரனுடைய மனைவி ராமாயி. என்னம்மா என்னாச்சு? இல்லை எங்களுக்கு 10 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அப்போ இருந்தே எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன், நான் திருப்பூர்லேயே இல்லை, அதுக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் தான் நான் இருந்தேன். இவர் சுதந்திர போராட்டம்னு போயிட்டார். எனக்கு 17 வயசாக இருக்கும் போது அவர் இறந்துட்டார். ஏதோ போராட்டத்தில் இறந்து போயிட்டாருன்னு தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது, இந்த சிவாஜிங்கிற தம்பி நடிக்கிறத பார்க்கும்போது தான் என் கணவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாருங்கிறது என்னால் இன்னைக்கு உணர முடிந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அம்மா 90 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு திரைப்படம் என்கின்ற ஒரு கலை, ஒரு இலக்கியம் என்கின்ற கலை எதை நமக்கு
சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் மறந்து போன நம் நினைவுக்குள் உறங்கி கொண்டிருக்கிற ஒரு நல்ல பதிவுகளை எழுப்பி இந்த உலகத்துக்கு புதுப்பித்து தர வேண்டும். அதுதான் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கும். சாதாரணமான விஷயம் இல்லை. திரைப்படம்னு நம்ம கடந்து வந்துட முடியாது. அது மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு கலை. நீங்கள் சிங்கப்பூரில் 1999 2011 வரைக்கும் எஸ்ஆர் நாதன் அப்படிங்கிறவர் சிங்கப்பூருடைய அதிபராக இருந்தார். நம்ம தமிழ் வம்சாவளியை சேர்ந்த ஒரு தமிழர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அங்கே போயிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டாங்க. அவர் சிங்கப்பூருக்கு அதிபராக இருந்தார். மலேசியா, அமெரிக்கா, சிங்கப்பூருக்கு தூதுவராகவும் இருந்தார். ரொம்ப பெரிய பொறுப்புகளில் இருந்தார். 2016 அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போன அன்னைக்கு சிங்கப்பூர் முழுக்க ஒரு திரைப்பட பாடலை திரும்ப 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 போட்டுகிட்டே இருந்தாங்க. தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மைன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? பொற்காலம்ங்கிற படத்தில் இசையமைப்பாளர் தேவா அவர்கள் இசையமைத்து கவிஞர் வைரமுத்து எழுதின ஒரு பாட்டு. முரளியும் மீனா அவங்களும் நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு இவர் இறந்த உடனே அன்னைக்கு முழுக்க சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஏங்க இந்த பாட்டு திரும்ப திரும்ப ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இது எஸ்ஆர் நாதனுக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. ஏன் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு? அவருக்கு பூர்வீகம் என்னன்னே அவருக்கு தெரியாதான். ஏன்னா பல தலைமுறைகளுக்கு முன்னாடி அவங்க சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அவர் தமிழர். அவருடைய ஊர் எதுன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த பாட்டை கேட்கும் போது நினச்சிக்கு வரான், தஞ்சாவூர், தாமிரபரணி, கண்ணூர், ஒவ்வொரு ஊராக வருதுல்ல, இதில் ஏதாவது ஒரு ஊராக தானே நம்ம ஊர் இருக்கும். இத்தனை ஊர் இந்த பாட்டில் வருது, இதில் ஏதாவது ஒரு ஊராகத்தான் என் பூர்வீகம் இருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் அந்த பாட்டை திரும்ப திரும்ப அவர் கேட்டுகிட்டே இருப்பாராம். கவிஞர் வைரமுத்துட்டையும் சொல்வாராம், சார் ஒன்று தஞ்சாவூராக இருக்கும் எங்கள் ஊர், இல்லைன்னா நீங்கள் இந்த பாட்டில் போட்டிருக்கிற ஏதாவது ஒரு ஊர் என் ஊராக தான் சார் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்வாராம். அந்த நம்பிக்கைக்காக அவர் மறைவின் போது சிங்கப்பூர் முழுக்க இந்த பாட்டை திரும்ப திரும்ப ஒளிபரப்பினார்கள் என்றால், ஒரு பாடல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ பெரிய நம்பிக்கையை எழுப்புகிறது. நம்ம ஊரே எதுன்னு தெரிலன்னு வைங்க, அப்போ என்ன செய்ய முடியும்? ஒரு பாட்டில் வருகிற ஒரு ஊர் நம்ம ஊராக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்பித்தானே ஆக முடியும். நிறைய இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை நம்ம அந்த புத்தகங்களை பார்க்கும்போது புதிய புதிய ஜன்னல்கள் நம்ம வாழ்க்கையில் திறந்து கொண்டே இருக்கும். இந்த பாட்டை இனிமேல் நீங்கள் கேட்கும் போது யாரை நினைப்பீங்க? எஸ்ஆர் நாதன் என்கின்ற ஒரு சிங்கப்பூர் தமிழ் வம்சாவளியில் சிங்கப்பூர்லேயே அதிபராக இருந்த அவர் வாழ்க்கை நமக்குள்ளே வந்துட்டு போகுமா இல்லையா? டிஎம்எஸ் ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கிறாரு, திருநெல்வேலியில் ஒரு பொருட்காட்சியில் அவருடைய கச்சேரி இருந்திருக்கு, அவருடைய ஆர்கெஸ்ட்ரா இருந்திருக்கு. அவங்க கிளம்பி காரில் வந்துட்டுருக்குறாங்க. திருநெல்வேலி வர்ற வழியில் தான் கோயில்பட்டி இருக்குது. கோயில்பட்டி கடலை மிட்டாய் ஞாபகம் இருக்கா? அப்படி தான் அந்த சாப்பாட்டு விஷயத்தை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். திருநெல்வேலினா அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா, கோவில்பட்டினா கடலை மிட்டாய், ராஜபாளையம்னா நீங்கள் அப்படி நினைக்க முடியாது. நாயின்னு சொல்லிட்டு என்னையவே பாருங்கள். அப்போ கோவில்பட்டியில் 3 மணி ஆயிடுச்சு. சார் 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும், அங்கே போய் மேடைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும், அதனால் இங்கே ஒரு டீ பஜ்ஜி எதாவது சாப்பிட்டு போயிடுவோன்னு அங்கே ஒரு ஹோட்டலில் இறங்கி உள்ளே போகிறாங்க அவசரமாக சாப்பிட்றதுக்கு. இவர் போய் உட்காந்த உடனே என்ன இருக்குது அப்படின்னு இவர் கேட்குறாரு. அந்த சர்வர், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். இப்போ ஏதாவது இருக்கிறத கொடுப்பா அப்படின்னோடனே பஜ்ஜியை கொண்டு வந்து வைக்கிறார். இவர் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறார், சூடாகவே இல்லையே அப்படிங்கிறார். போடும்போது சூடாக தான் இருந்தது, நீங்கள் தான் லேட்டாக வந்திருக்கீங்க. சரிப்பா ஒரு டீ கொண்டு வந்து கொடு. டீயை கொண்டு வந்து வைக்கிறார். டங்குன்னு வைக்கிறார். இதை மெதுவாக வைக்கக்கூடாதா? ஏன் வேகமாக வச்சா உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு இருக்கிறார். இவருக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. என்னடா நம்ம எவ்வளோ பெரிய பாடகன் இருந்தால் கொஞ்சம் கூட நம்மளை மனுஷனவே மதிக்க மாட்டுக்கானே அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சிட்டார். கை கழுவ போயிருக்கிறார். அந்தாள் நிப்பாட்டி, அந்த இலையை யார் எடுப்பா? இலையை எடுத்து குப்பையில் போடுங்கன்றிருக்காரு. அதை நீ கொஞ்சம் சாந்தமாக சொல்லலாம்ல, வரும்போதே போர்டில் எழுதியிருக்கல, நீங்கள் அதை சாந்தமாக பார்க்கக்கூடாதா அப்படின்னு இருக்கார். இன்றைக்கி நேரம் சரியில்லை போல் அப்படின்ட்டு இவரெல்லாம் எடுத்து போட்டுட்டு காரில் ஏறிட்டார். இவர் கூட ஒர்க் பண்ணுற அந்த சர்வர் கூட ஒர்க் பண்ணுற இன்னொருத்தர் வந்து, ஏன் யார்கிட்டையுமே இப்படி எரிஞ்சு விழ மாற்றியே, நீ ஏன் இப்படி எரிஞ்சு விழுற, அதை ஏன் கேட்குற? திருநெல்வேலியில் இன்றைக்கி டிஎம்எஸ் கச்சேரி இருக்குன்னு முதலாளிகிட்ட லீவு கேட்டால் இருந்தாலும் லீவே தரமாட்டேங்கிறான். டிஎம்எஸ் பாட்டுனா எனக்கு எவ்வளோ உயிர் தெரியும்ல, எந்நேரமாக அவர் பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், எனக்கு எரிச்சலாக போச்சு, யாரையும் பிடிக்கல அப்படின்ட்டு இருக்கார். அட லூசு பையில, இவ்வளோ நேரம் யாரை நீ காண்டாக்குனியோ அவர் தான் என் டிஎம்எஸ் அப்படின்ட்டு இருக்கார். பல நேரங்களில் நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ, யார் நமக்கு ரொம்ப தேவைப்படுதோ, எது நமக்கு முக்கியமோ அது நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கும். அதை நம்ம கவனிக்காமே விட்டுருவோம். அதுக்கப்புறம் இவர் தலை தெறிக்க வெளியில் ஓடி வந்திருக்கிறாரு, காரு தூரமாக போயிடுச்சு. பல நேரங்களில் நம்ம பக்கத்திலே இருக்கிற பொக்கிஷத்தை நம்ம மதிக்காமல் கவனிக்காமல் விட்டுட்டு அது காணாமல் போன பிறகு அதை நினச்சி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இவ எல்லா சம்பவங்களும் ஒரு புத்தகத்தில் எவ்வளவு விஷயங்கள் நம்மை எவ்வளவு அழகாக அப்படி கிடுக்கி பிடி போட்டு இழுத்து கொண்டே போகிறது. இளையராஜா ஒரு பெரிய இசையமைப்பாளர்.
அவர் மனுஷங்களுக்கு தான் இசையமைச்சிருக்கிறாரு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய மலை கிராமம், அந்த மலை கிராமத்துக்கு அடிவாரத்தில் ஒரு தேட்டர், அந்த தேட்டரில் ஒரு திரைப்படம் வந்திருக்குது. அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 6 வாரம் ஓடி இருக்கு, நல்ல வெற்றி படம் அது. அந்த திரைப்படத்தில் ஒரு குறிப்பிட்ட பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டு வரும்போது மட்டும் அந்த மலையில் இருக்கிற யானையெல்லாம் இறங்கி வயலை தாண்டி வரப்பை தாண்டி வாழைத்தோப்பெல்லாம் தாண்டி தேட்டருக்கு பின்னாடி வந்து நின்றும் 10-12 யானை. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே கிளம்பி திரும்ப போயிடுவாங்க. இப்படி அந்த பாட்டு ஒழிக்கும் போதெல்லாம் அந்த யானை வந்துக்கிட்டும் போய்கிட்டுமா இருந்திருக்கு. அந்த படத்தில் 6 வாரம் கழித்து படத்தை தூக்கிட்டாங்க. திரும்ப யானை வந்து பார்த்துருக்குது, அந்த பாட்டு வரலன்னே திரும்பி யானை வரவே இல்லை. அது என்ன பாட்டு அப்படின்னா, வைதேகி காத்திருந்தாள் அப்படிங்கிற படத்தில் வர்ற ஒரு அருமையான பாட்டு இருக்குது. என்ன பாட்டு அது? ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சு. யானைக்கு கூட ராசாத்தி பிடிச்சிருக்கு பாருங்க. அந்த பாட்டை கேட்க 6 வாரமும் யானைகள் வந்திருக்குது. அப்போ ஒரு இசை என்பது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு விலங்குகளை கூட ஈர்த்து இழுத்து கொண்டு வர முடியும் என்றால் இந்த கலை எவ்வளவு முக்கியமான ஒன்று. எல்லார் வாழ்க்கையிலும் இந்த கலையால் ஒரு மாற்றத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு மன நிறைவை ஏற்படுத்த முடியும் என்றால் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஏதாவது ஒரு திறமை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இந்த திரைப்படத்தில் இன்னொன்று சொல்கிறேன், கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சென்னையில் பெசன் நகர் பீச் இருக்குது தெரியுமா? நம்ம பொதுவாக மெரினா பீச்சுக்கு தான் போவோம். பெசன் நகர் பீச் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? சூப்பர். பெசன் நகர் பீச்சுக்கு போனவங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். ஏன்னா அது மெரினா அளவுக்கு பரபரப்பாக இருக்காது, கொஞ்சம் அமைதியானது இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும், சாயந்தரமாக கொஞ்சம் கால் நீட்டி அந்த கடற்கரையில் உட்காரணுன்னா பெசன் நகர் பீச் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஆர்ச் இருக்கும்ல, ஒரு வரவேற்பு ஆர்ச் இருக்கும். நீங்கள் அதை நிறைய படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. புது வசந்தம் படத்தில் நம்ம குரூப் இருக்காங்கல்ல, முரளி அண்ட் கோ, அங்கே தான் உட்காந்து பிச்சை எடுப்பாங்க பாட்டு பாடி. அந்த படத்தில் நிறைய தடவை அது வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முந்தின தலைமுறைன்னா நான் சொல்கிறேன், அன்னை இல்லம் படத்தில் சிவாஜி கணேசன் நடையா இது நடையா அப்படிங்கிற பாட்டு பாடுவார்ல, அதுதான் அந்த ஆர்ச். அந்த ஆர்ச் நம்ம நிறைய படத்தில் பார்த்துட்டே இருக்கிறோம். அது நம்ம மனசில் இப்போ சொன்ன உடனே உங்களுக்கு அந்த ஆர்ச் ஞாபகம் வந்துடுது. ஆனால் அது யார் கட்டினா, ஏன் கட்டப்பட்டது நம்ம யாருக்கா தெரியுமா? 1930 டிசம்பர் 30 அங்கே கப்பலில் இருந்து ஒரு லேடி, ஒரு ஆங்கில பெண்மணி கடலுக்குள்ளே விழுந்துடுறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஒரு மாலுமி போய் அந்த அம்மாவை காப்பாற்றிட்டு அவர் செத்து போயிடுறார், அவர் இறந்து போயிடுறார். மறுநாளே அதே கப்பலில் ஒரு பார்ட்டி நடக்குது. இந்த காப்பாற்றப்பட்ட பெண்மணி இருக்காங்கள்ல, முந்தின நாள் நமக்காக ஒரு ஆள் உயிரே விட்டுருக்கானேன்னு எந்த கவலையும் இல்லாமல் அழகாக ட்ரெஸ் பண்ணி அந்த பார்ட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. இது அந்த கப்பலுடைய கேப்டன் பார்க்குறார். இந்த அம்மாவுக்காக ஒரு உயிரே போயிருக்கு, இவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தன் செத்து போயிருக்கிறான். அந்த மாலுமி பேர் கார்ல் ஸ்மித். அப்போ அவனுடைய உயிர் தியாகம் இவளாலேயே நினைக்கப்படலைன்னா யாராலையும் நினைக்கப்படாமல் போயிடும் இல்லையா? அதனால் அந்த தியாகம் காலகாலத்துக்கு நிற்க வேண்டும் என்று அந்த பெசன் நகர் பீச்சில் அதே இடத்துல ஒரு நினைவு ஆர்ச்சை கட்டியிருக்கிறார். அது கார்ல் ஸ்மித்துக்காக ஒரு கேப்டன் கட்டிய ஒரு வளைவு ஆர்ச். இன்றைக்கும் போய் அந்த கல்வெட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேதாரமாக இருக்கும். அதை தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா 1930 டிசம்பர் 30 ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்காக தன் உயிர் நீத்த கார்ல் ஸ்மித்துக்கான நினைவு சின்னம். இப்படி தான் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தருக்காக நம்ம ஓடிட்டே இருப்போம், அவங்க நம்மளை கண்டு கொள்ளாமல் போயிடுவாங்க. ஆனால் மனசாட்சி இருக்கிற இவங்க இப்படி செஞ்சுருக்காங்களே அப்படிங்கிற உணர்வு உள்ள யாரோ ஒருத்தரால் நம்முடைய தியாகம் கொண்டாடப்படும் என்பதை அந்த ஒரு ஆர்ச் இன்னைக்கும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. நிறையா இப்படி எல்லா கலைகள்லையும் பார்த்துக்கிட்டே போகலாம். நான் ஒரு நாள் தற்செயலாக ஓசைன்னு ஒரு படம் பார்த்தேன். வாழ்க்கை எப்படிப்பட்ட தத்துவம் நிறைஞ்சதுங்கிறது ஒரு வரியில் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஓசைங்கிற படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க, எல்லாமே நீங்கள் பார்த்துறீங்க, படம் பார்த்துறீங்க, பாட்டு கேட்டுறீங்க, பெசன் நகர் பார்த்துறீங்க. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இப்படி தான் இருக்கணும், ஆளினாலாக இருக்கணும் எல்லாத்துலேயும். அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, மோகன் தான் ஹீரோ, நளினி இறந்துருவாங்க. அவங்களுடைய குழந்தை வந்து பேபி ஷாலினி. அவங்க ஷாலினி அஜித் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பேபி ஷாலினியாக இருந்தாங்கல்ல, அந்த குட்டி பாப்பா. ஆனால் அந்த குழந்தை வந்து ஊமை குழந்தை, பேச்சு வராது ஷாலினிக்கு. மோகன் வந்து ஒரு சாதாரண ஒரு மில்லில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளராக இருப்பார். அவருக்கு தான் பிள்ளை எப்படியாவது பேச வச்சிடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். அதுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு ஆஸ்பத்திரியில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், நிறைய பணம் வேணும் அப்படின்னு. இவர் என்னென்னமோ பண்ணி பார்ப்பார். பாம்பு கூட 4 நாள் படுத்திருப்பார் ஒரு பெட்டிக்குள்ளே, அதுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். 3 நாள் நிப்பாட்டாமல் சைக்கிள் ஓட்டுவார், அதுக்கு ஒரு பணம் கிடைக்கும். 1 கிலோ மிளகாவை சாப்பிடுவார், அதுக்கு ஒரு பணம் கிடைக்கும். இப்படி என்னென்னமோ பண்ணுவார். கஷ்டப்பட்டு அப்படியே பணத்தை சேர்த்துக்கிட்டே குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து ஆஸ்பத்திரியில் கட்டிடுவார். நாளைக்கு ஆப்ரேஷன், அந்த குழந்தைக்கு பேச்சு வரப்போகுது. தன்னுடைய குழந்தையுடைய குரலை ஒரு தகப்பன் கேட்க போகிறான்.
ஆப்ரேஷன் அன்னைக்கு வேலை பார்க்குற மில்லில் அவசரமாக ஏதோ ஒரு ஒர்க்குன்னு இவரை கூப்பிட்டு விட்ருவாங்க. சரி ஆப்ரேஷன் முடியுங்களோ நம்ம போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மில்லுக்கு போவார். அந்த ஆலை சங்கு இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் தான் ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ சங்கு ஆன் பண்ணிடுவாங்க. அப்படி பயங்கர சத்தம். அவர் பக்கத்தில் நிற்பாரா, 2 காதும் கேட்காம போயிடும். இப்போ அவர் இறங்கி ஆஸ்பத்திரிக்கு வருவார். இந்த குழந்தை அப்பா அப்பா அப்பான்னு ஓடி வந்து அவரை கட்டி பிடிக்கும். இவருக்கு 2 காதும் கேட்காது. இத்தனை நாள் பேச மாட்டாளான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த குழந்தை பேசிருச்சு. ஆனால் கேட்பதற்கு தகப்பனுக்கு செவிகள் இல்லை. இதுதான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையோ ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம், எதையோ ஒன்றை நோக்கி தேடிக்கொண்டே இருப்போம். அது கைகளில் கிடைக்கும்போது பல நேரம் அதற்கு பயன் இல்லாமையும் போயிடும். அதனால தான் ரொம்ப எதிர்காலத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காம இந்த கணம், இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்க முடியுமா, சந்தோஷமாக இருந்துருங்க. இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்த முடியுமா, சந்தோஷப்படுத்திடுங்க. இப்போ கைத்தட்டினீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். அவ்வளோதான். நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை, சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை தயவு செஞ்சு எதுக்காகவும் விட்டுறாதீங்க. 10 வருஷம் கழித்து இதை செய்வோன்னு நினைப்பீங்க. 10 வருஷம் கழித்து யார் எங்கே இருக்க போகிறேன்னு யாருக்கா தெரியுமா? இந்த நிமிஷம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ, இந்த நிமிஷம் எதை சாதிக்க முடியுமோ, இந்த நிமிஷம் எது உங்களுக்கு நிம்மதியை தருமோ அதை செய்து கொண்டு போய்கொண்டே இருங்கள். இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். சரி, ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு சில கவிஞர்கள் கவிதை எழுதுவாங்கள்ல, பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். இப்படிலாம் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன திகைப்பும் ஏற்படும். நம்ம போகன் சங்கரில் தானே ஆரம்பித்தோம், அவர்கிட்டே திரும்ப வருவோம். கடவுள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கடவுள் பற்றி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனை, ஒரு எண்ணம் இருக்கும். போகன் சங்கர் சொல்கிறார் கடவுளை பற்றி, வண்டியில் அடிபட்ட நாயின் கூச்சலை ரொம்ப நேரம் நின்று கேட்க முடியவில்லை. நீங்கள் ஏதாவது ஒரு உயிர் துயரப்பட்டதுன்னு வைங்களேன், ரொம்ப நம்மளால் இன்னும் பார்க்கவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டு கிடந்துச்சுன்னா நம்ம எப்படி திரும்பிக்குவோம்? ஏன்? நம்மளால் காப்பாற்றவும் முடியாது, அதை நம்மளால் சகிச்சுக்கிடவும் முடியல. மனசுக்கு சங்கடமாக இருக்கும். ரொம்ப பரிதாபமாக ஒரு பிச்சைக்காரர் இருந்தாலும் நம்மளால் அப்படி என்ன அப்படின்னு கடந்து போயிடுவோம், வேகமாக கடந்து போயிடுவோம் அந்த இடத்த விட்டுட்டு. ஏன்? நம்மளுக்கு அவங்க மேலே பரிதாபம் இருக்குது, ஆனால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதானே காரணம். வண்டியில் அடிபட்ட நாயின் கூச்சலை ரொம்ப நேரம் நின்று கேட்க முடியவில்லை. இப்படித்தான் நம்மை கடவுளும் கடந்து போகிறாராய் இருக்கும். சில நேரம் நம்ம கடவுள்கிட்ட எவ்வளவோ ப்ரேயர் பண்ணுறோம், என்னென்னவோ வேண்டுகோள் வைக்கிறோம், அவர் கண்டுக்காமல் போயிடுறாரு. தெரியுமா என்ன காரணம்? ரொம்ப அதிகமாக கத்துறோம், அதிகமாக துயரப்படுறோம். அதை கடவுளாலேயே கேட்க முடியலை. இந்த ஒரு நாய், வண்டியில் அடிப்பட்ட நாய் ரொம்ப கத்துச்சுன்னா எப்படி நம்ம கடந்து போவோமோ அதே மாதிரி கடவுளும் கடந்து போயிடுறாரு. எப்போ தாங்க முடியலடா உன் அலறல் அப்படின்ட்டு கடவுளும் கடந்து போயிடுறாரு. இப்படி யாராவது யோசிப்போமா நம்ம? இதை ஒரு கவிஞனால் மட்டும்தான் சிந்திக்க முடியும். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த கவிதையை பார்க்கும்போது. இன்னொருத்தர் இதே கடவுள் சிந்தனையை ஆண்டன் பெனி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். கடவுளே என பெரும் சத்தத்தோடு அலறினேன், கடவுளே என பெரும் சத்தத்தோடு அலறினேன், கேட்டிருக்கும் பழகிய குரல் தானே என்று போயிருப்பார். இது நம்ம தெருவில் இடியாப்பம் விற்க ஒருத்தர் வருவார் பாருங்க, இடியாப்பம் அப்படின்ட்டு வருவார். நம்ம பாத்திரத்தை தூக்கிட்டு எனக்குன்ட்டு ஓடுவோம், அவர் போயிடுவார். ஏன் போயிடுவார்? பழகுன குரல் தானே, இன்னொரு நாளைக்கு இவர்கிட்ட விற்றுக்கிடுவோம் அப்படின்ட்டு போயிடுவார். அது மாதிரி ஒவ்வொரு தடையும் நம்ம பெருங்குரல் எடுத்து கத்துவோம். கடவுள் பாப்பார், நீ தானே, நீ டெய்லி இப்படி தானே கத்திக்கிட்டே இருக்கிற, அப்புறம் உன்னைய பார்க்குற அப்படின்ட்டு அவர் படுக்கு போயிருக்கிறார். இப்போ இந்த கடவுள் தத்துவம் குறித்து எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள். அப்போ இந்த தத்துவத்தை எப்படி பார்க்கலாம்? ஆத்மா நாம் எழுதுகிறார். ஆத்மா நாம் அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதுகிறார். கடவுளை கண்டேன், கடவுளை கண்டேன், எதையும் கேட்கவே தோன்றவில்லை, அவரும் புன்னகைத்து விட்டு போய்விட்டார், ஆயினும் மனதில் ஒரு நிம்மதி. கடவுளை இப்படி பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம். கடவுளை பார்க்குறோம், ஒன்றுமே கேட்க வேண்டாம், அவரும் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போவார், நிம்மதியாக இருந்துடலாம். யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் வரைக்கும் நாம் புன்னகையோடு நிம்மதியாக வாழ முடியும். யார்கிட்டையும் எதிர்பார்த்துக்கிட்டே, அது கடவுளாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒன்றொன்னையா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அவங்க மேலே நமக்கு மன சங்கடங்கள் தான் அதிகரிக்குமே தவிர நிம்மதி ஒரு நாளும் வராது. எதையும் எதிர்பார்க்காம இயல்பாக இருங்க, அவங்களும் நம்மக்கிட்ட இயல்பாக இருப்பாங்க, நாமளும் நிம்மதியாக இருக்கலாம். ஒரு கவிதை எத்தனை வாசல்களை திறந்து வைத்து கொண்டே போகிறது பார்த்தீங்களா? இதுதான் ஒரு கவிதை நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒன்று. அதே மாதிரி இந்த குடும்ப உறவுகள், நான் வரும்போதே அப்பா பற்றி சொன்னீங்க இல்லையா, அப்போ அதை பற்றி நம்ம சொல்லி முடிக்கணும்ல. நம்ம அதுக்கான கண்டிப்பாக நீ அதை தான் பேசணும் அப்படிங்கிறார் ஐயா. நான் அதுக்காகத்தான் நேர்ந்து விடப்பட்டிருக்கிறேன். நிஜமாவே தான்.
பார்த்தீங்களா, நீங்கள் பேசாட்டி பேசுன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறார். அது எனக்கு தெரியும். அதனால் எல்லா இடத்துக்கு போனாலும் நான் அந்த குடும்ப உறவு பற்றி ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம வந்தாலே இவள் அப்பா பற்றி எதாவது சொல்லுவான்னு நிறைய அப்பாக்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த அப்பாக்களுக்காகவே நான் ஏதோ ஒரு கவிதையை எடுத்துகிட்டு நிச்சயமாக வந்துடுவேன். ஏன்னா நான் ஒரு அப்பா பிள்ளை. வண்ணதாசன் எல்லோரும் தான், நான் கொஞ்சம் அதிகம். வண்ணதாசன் ஒரு கவிதை, நம்ம கவிதையும் கதையும் அப்படி தானே சொல்லியிருக்கோம். ஒரு கவிதைக்குள்ளே கதை ஒளிஞ்சிருக்கு. கவனமாக கேட்டுக்கிட்டே வாங்க. ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற உறவு இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்தில் யாராலையும் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு அற்புதமான ஒரு பெரிய பேரன்பு. அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற அன்பு அது எப்போ தெரியுமா படார்னு வெடித்து வெளியில் வரும்? மகளுக்கு திருமணமாகி போவா பாருங்க, அந்த நைட்டு தான் தெரியும். அது வரைக்கும் அவள் அந்த வீட்டில் வளைய வந்திருப்பா, அப்பா கூட சண்டை போட்டிருப்பா, அப்பா அவளை திட்டிருப்பார், கோவப்பட்டிருப்பார், பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த மகை இனிமேல் இந்த வீட்டுக்காரி கிடையாது, அவள் வேறு வீட்டுக்கு சொந்தக்காரி அப்படின்னு ஒரு உணர்வு வரும்போது அந்த அப்பா இருக்கான்ல, மீசையோட கம்பீரமாக இருக்கிற அப்பா ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார். ஒரு ஐஸ் கட்டி உருகி தண்ணியாக ஓடும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு அப்பா மாறிடுவார். வண்ணதாசன் எழுதுகிறார், மகளின் திருமணம் முடிந்த பின் இரவில் எண்ணிக்கை சரிபார்த்து எல்லாவற்றையும் எத்தனை தடவை எண்ணினாலும் ஏதோ ஒன்று குறைகிறது. மக கல்யாணமாகி போகிறா, அவளுக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு பார்த்து 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 எடுத்து வைக்கிறார். எல்லாத்தையும் எண்ணி எண்ணி எடுத்து வைக்கிறார். ஆனாலும் ஏதோ ஒன்று குறையுது. என்ன குறையுது? அந்த மகளே குறையுது. பொருட்களை கூட கொடுத்துடலாம், பிள்ளை எப்படிங்க கொடுக்க முடியும்? அந்த ஒன்று குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவருக்கு அப்படி நெஞ்சு அடைக்குது, அழ ஆரம்பிக்கிறார். அழத் துவங்கும் அவரின் தோளை தட்டி கொடுப்பது கொஞ்சம் அதிகம் குடித்திருக்கும் அவருடைய சிநேகிதனும் கல்யாண பெண் மீசை மாமா என்று அன்போடும் அழைக்கிறவனும் ஆவான். அந்த அப்பாவுக்கு அந்த நேரத்தில் யார் ஆறுதலாக இருக்கிறாங்க? கொஞ்சம் குடித்த ஒரு மனிதர். அந்த மணப்பெண் மீசக்கார மாமான்னு அன்பா சொல்லுகிற அந்த மனிதன் தான் அப்பாவுக்கு பக்கத்தில் இருந்து தட்டி கொடுக்குறாரு. விட்றா 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 அழாத அப்படின்னு. ஒரு அந்த வயது முதிர்ந்த மகளை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அம்மாவை பிரிகிற ஒரு மகன் மாதிரி அழக்கூடிய ஒரு அப்பாவுக்கு யார் ஆறுதலாக இருக்க முடியும் என்றால், குடிகாரனாக இருந்தால் கூட அவர் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு நண்பனால் தான் அதை ஆற்ற முடியும் என்று வண்ணதாசன் சொல்லியிருக்கார். அப்பாவை பற்றி சொல்லிவிட்டு அம்மாவை சொல்லாமல் விடக்கூடாது இல்லையா? ஒரு குட்டி கவிதை மானா பாஸ்கரன் அவர்கள் எழுதினது. அம்மாவின் எல்லா நகையும் மூழ்கியது, அம்மாவின் எல்லா நகையும் மூழ்கியது, நான் கரையேறினேன். போன தலைமுறையில் எல்லாரும் படித்து முன்னேறி இருப்போம். நிறைய பேர், ஒரு 40% பேர் படித்து முன்னேறி இருக்கிறோன்னா பெரும்பாலும் எதை வச்சு? ஏழை குடும்பம், நடுத்தர குடும்பம் எல்லாமே அம்மாவுடைய நகையை அடகு வச்சு அது முங்கி போயிடும், நாம் கரையேறிடுவோம். ஆனால் அம்மாவின் தியாகத்தை பல நேரம் நாம் திரும்பி பார்ப்பதே இல்லை. இன்றைக்கி நகை விற்கிற விலையை பார்த்தா அன்றைக்கி அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன் காதில் இருக்கிற கடைசி தோடு வரைக்கும் ஒரு அம்மா கழட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அவர்களை மீண்டும் நினைவுபடுத்தி அம்மாவின் தியாகத்தை மீண்டும் திரும்பி பார்க்க ஒரு கவிதையால் முடியும் என்றால், இந்த கதையும் கவிதையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிக பிரமாண்ட ஒரு வானத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறது என்று சொல்லி, எப்போ பார்த்தாலும் யார் மேலேயாவது சலிப்போடையே இருக்கிறோம் இல்லையா? இவன் இப்படித்தான் குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறோம்ல. இதுலேருந்து வெளியில் வரணும்னா என்ன செய்யணும்? இந்திரா ராஜமாணிக்கம்னு ஒருத்தங்க சாதாரணமாக எழுதியிருக்கிறாங்க, குற்றம் சாட்டி சலித்து விட்டது என்றால் ஆசீர்வதித்து விட்டு வேலையை பாருங்கள், மனச்சுமையாவது குறையட்டும். சும்மா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே ஒரு குரூப் இருக்கும். நம்ம அவளை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. குறை சொல்கிறத விட்டுட்டு நல்லா இருப்பாப்போ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணால் நம்ம மனசுமையாவது குறையும்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கவிதைகள் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அழகான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஒரு ஜென் கவிதையை சொல்லி முடிக்கிறேன். இந்த வாழ்க்கையை, இந்த உலகத்தை, இந்த நிமிடத்தை நம்ம எதோடு ஒப்பிட வேண்டும் என்றால், காட்டுப்பூச்செடியில் சிந்தும் பனித்துளியில் பிரதிபலிக்கும் நில ஒளியுடன் ஒப்பிட வேண்டும். இன்றைக்கி இந்த கணம் நமக்கு கிடச்சிருக்கல, இந்த நிமிஷம் நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிறோம் இல்லையா? இதை நீங்கள் எதோட கம்பேர் பண்ணுவீங்க? எதோடையாவது ஒப்பிடணும் அப்படின்னா நீங்கள் எதோட ஒப்பிடுவீங்க? ஒரு காட்டு பூச்செடி இருக்குது, அதில் ஒரு அதிகாலை பொழுதில் ஒரு பனித்துளி சிந்துது, அந்த பனித்துளியில் நிலாவின் ஒளி பிரதிபலிக்கிறது. அவ்வளோ பெரிய நிலா தான் அது. ஆனால் சின்ன பனித்துளி தனக்குள் அதை அடக்கிவிட முடிகிறது இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் அந்த பனித்துளி இருக்கும்,
அது ஆவியாயிரும். ஆனால் அந்த ஒரு கணத்தில் நிலாவையே நான் பிடித்து விட்டேன் என்கின்ற ஒரு கர்வத்தோடு அந்த பனித்துளி கீழே விழுகிறது இல்லையா, அப்படி ஒரு கர்வத்தோடு வாழுங்க. இந்த நிமிஷம் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிமிஷம் எனக்கு பிடித்த மனிதர்களோடு நான் உட்கார்ந்துருக்கிறேன். இந்த நிமிஷம் இந்த உலகத்தின் எத்தனையோ ஜன்னல்களை என்னாலும் திறந்து எட்டி பார்க்க முடிகிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு மன நிறைவோடு, ஒரு சந்தோஷத்தோடு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். இவ்வளவு நல்ல மனிதர்களுக்கு மத்தியில் கொஞ்ச நேரம் கதை கவிதை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த திருப்பூர் புத்தக திருவிழாவிற்கும், தமிழ்நாடு அரசு, திருப்பூர் மாவட்ட நிர்வாகம், பொது நூலகத்துறை மற்றும் திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்ட்டை சேர்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், இவ்வளவு நேரம் சாப்பிட போகாமலே எனக்காக அமர்ந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த வருடமும் நாம் புது புது கவிதைகளோடும் கதைகளோடும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பப்பா அதே